அவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இயேசுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் எங்களை மனமாற்ற மிக்க புதுப்படைப்பாக மாறிய மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுளினுடைய வாக்கு யோனா இறைவாக்கினருக்கு அறிவிக்கப்படுகின்றது. யோனா இறைவாக்கினர் நினிவே மக்களினுடைய அழிவை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சி அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நினிவே மக்களும் அந்நாட்டு மன்னனும் சாக்குடை உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனையே இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி போதனை, அவர் ஆற்றக்கூடிய புதுமைகளுக்கு எதிராக இந்த தீய தலைமுறையினர்கள் அவரிடம் அடையாளம் கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு தரக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் யோனாவினுடைய மனமாற்றத்தின் அடையாளம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மனமாறினால் மட்டுமே ஆண்டவரினுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற முடியும். அன்று யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் மிக அழகாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த மக்களினுடைய மனமாற்றத்தை கண்டு அவர்களுக்கு எவ்வாறு மன்னிப்பளித்து அவர்களை புதுப்படைப்பாக மாற்றினாரோ, அவர்களுக்கு வர இருக்கக்கூடிய தண்டனையிலிருந்து அவர்களை விடுவித்தாரோ, அதே போலவே ஆண்டவரும் நாங்களும் மனமாறும் பொழுது எங்களுக்கு மன்னிப்பு தருவார். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்களும் விசேட விதமாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இறை உறவில் நாங்கள் மீண்டும் அவரோடு ஒன்றிப்போம். ஆமேன்.